வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்தர் அலங்கார பாடல் முழுவதுமாக படிக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த வரிகளை மட்டும் படித்தாலே போதும். கந்தர் அலங்கார பாடல் முழுவதையும் படித்த பலன் முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு தருவாருங்க. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குங்க. திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. வர ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6:15 6:55 நடக்க போகுதுங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்குமே 12 கால யாகசாலை பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க திருச்செந்தூரில். இந்த யாகசாலை பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என்னால் கலந்துக்கிற முடியுமா அப்படின்னு தெரியலை. முருகப்பெருமான் அதுக்கு அருள் செய்வாரா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. எல்லா முருகன் கோவில்லையுமே கும்பாபிஷேகம் நடக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல அப்படின்னா, கும்பாபிஷேகம் நடந்த நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் நீங்கள் என்னைக்கு திருச்செந்தூர் போனாலும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த சக்தி 48 நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம். அந்த கந்தர் அலங்கார பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. கந்தர் அலங்கார பாடல். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இப்போ இந்த கந்தர் அலங்கார பாடலோட விளக்கத்தை பார்த்துடலாம். ஒரு பாடல் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா இன்னும் முழு நம்பிக்கை கிடைக்குங்க. நாட்கள் அடியேனை என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், அடியேனை தேடி வந்த கோள்தான் என்ன செய்யும், யமனால்தான் என்ன செய்ய முடியும், குமரக்கடவுளின் 2 திருவடிகளும் சிலம்புகளும் சதங்கையும் தண்டைகளும் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் அடியேனுக்கு முன் வந்து தோன்றிடுமே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய கெட்ட நாளாக இருந்தாலும் என்ன செய்ய போகுது, என்னோட கர்மவினை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்ன செய்ய போகுது, என்ன கோள்கள் எனக்கு சரியில்லைனாலும் என்ன செய்ய போகுது, யமனே வந்தாலும் என்ன செய்ய போகிறாரு, எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் கூட என்னோட குமரக்கடவுளின் 2 திருவடிகளும் சிலம்புகளும் சதங்கையும் தண்டைகளும் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் எனக்கு முன் வந்து தோன்றிடுமே. ஏன்னா நான் முருகப்பெருமான்கிட்ட முழுமையாக சரணடைந்து விட்டேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் அது முருகப்பெருமானின் திருவடிகளையே போய் சேரும். முருகப்பெருமானே எனக்கு கவசமாக வந்து நிற்பார். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் முருகப்பெருமான் அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதா இதுக்கான பொருள். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது முருகா அப்படிங்கிற பேரை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் முருகப்பெருமான் அவரோட கையை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவாருங்க. பதிவை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. கந்தர் அலங்கார பாடலில் இந்த 5 வரிகளை படித்தாலே போதுங்க. கந்தர் அலங்காரம் முழுவதுமாக படித்ததுக்குரிய பலன் கிடைக்குங்க. நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கங்க. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு ரொம்பவே ப்யூராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ரீஆர்டர் கொடுக்குறாங்க. புது புது கஸ்டமரும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வர்றாங்கங்க.
ரொம்பவே சுத்தமான முறையில தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டு கடலைகள், எள்ளு, தேங்காய் பருப்புகள நல்ல சுத்தமான முறையில காய வச்சு ஆட்டி தாங்க நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 1 லிட்டர்ல இருந்து அவைலபிளா இருக்குங்க. இது நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. கிருத்திகா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். இவங்க மட்டும் இல்லங்க. நெறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்குறாங்கங்க. நம்மளோட எண்ணெய நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 10 நாள்ல காலியாகுற எண்ணெய், உங்களுக்கு 20 நாள் வரைக்கும் கூட வருங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்கா இருக்குங்க. நீங்க இப்ப வந்து 10 எம்எல் எண்ணெய் ஊத்துற இடத்துல நீங்க 5 எம்எல் எண்ணெய் ஊத்தி சமைச்சா கூட, உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நெறைய பேர் நம்மகிட்ட சொல்றது அதாங்க. சிஸ்டர் உங்களோட எண்ணெய் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி தாங்க நம்மளோட எண்ணெய தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுருவேங்க. ஆர்டர் போட்ட 1 ஆர் 2 டேஸ்ல உங்க கையில ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. இது வந்து நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க. 32 வகையான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம இந்த ஹேர் ஆயில தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க. ப்ராசஸ் ஆயி நம்ம எண்ணெய் தயார் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க. நம்மளோட மரச்செக்குல ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெயிலருந்து தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்றவங்க நெறைய பேர் பால்னஸ் பிரச்சனை குறைஞ்சிருக்கு சிஸ்டர். எலிவால் மாரி இருந்துச்சு. இப்ப திக்னஸ் வந்து அதிகமாயிருக்கு. அத என்னாலே கண்கூட பார்க்க முடிஞ்சுச்சு சிஸ்டர். ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு சிஸ்டர். டாண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்மகிட்ட ரீஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேங்க. நீங்க ஆர்டர் போட்ட 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. தேங்க் யூ அர்ச்சனா. இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மேம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்கங்க. அவங்களும் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ குடுத்துருந்தாங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுவும் நம்மளோட கஸ்டமரோட ரிவ்யூ தாங்க. நம்பிக்கை இல்லாம தான் வாங்குனேன். ஆனா, எனக்கு இவ்ளோ ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.